சார் ரொம்ப நல்லா இருக்குது. இது இத்தனை வருஷம் இப்போ காலா கபாலி அந்த இப்போ நாகார்ஜுன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவரு ஹீரோ, அவரே வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. ஒரு கூலி படத்துக்கு ஒரு கூலி படம் 100 பாஷா ஈக்குவல்னு சொல்லியிருக்காரு அவரு. இது பான் இண்டியா இல்லை, வேர்ல்டு படமா இது அமையும். அந்த ஒரே ஒரு சாங்ல ஒரே மீனிங்ல இருக்குது. அரங்கம் அதிரட்டுமேன்றத ஓப்பன் ஆகும்போது அந்த அரங்கம் எப்படி அதிரன்றது மட்டும் அவங்க மெசேஜ் முதல்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அனிருத்தது சூப்பர் மியூசிக்கு, அவர் தலைவருக்காகவே பிறந்திருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மியூசிக் வேற யாருக்கு பண்ணாலும் அந்த மாதிரி செட் ஆகுறது இல்லை. இப்போ அமீர் கான் அவர் நடிச்சிருக்காரு, நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு, உபேந்திரா, அவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்க அப்படியேப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் இவருக்கோசரம் சும்மா சான்ஸ் கொடுத்தா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொல்லும் போது இது பான் இண்டியா தாண்டி வேர்ல்டு லெவல்ல இது ஹிட்டாகும். ஆல்ரெடி அமெரிக்கா, ஜப்பான், மலேசியா எல்லா டிக்கெட் எல்லாம் சோல்ட் அவுட். இப்போ இதே சென்னையில் கூட கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டோட்டல் தியேட்டர்ஸ் ஒரு வாரத்துக்கு அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களே டிக்கெட் எடுத்து கொடுத்து போய் லீவு கொடுத்து போய் தலைவர் பிக்சர் பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்டிமேட் சார். அவர் ஸ்டைல் பண்ண வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நேச்சரா வந்துடுது. அவர் சும்மா இப்படி பார்த்தா போதும், அவர் சும்மா கண்ணிலே பார்த்தாவே போதும். அந்த ஆக்டிங் யாரும் பண்ண முடியாது. 75 வயசு அவருக்கு. இப்போ டிசம்பருக்கு 75 வயசுல இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ கியூ நின்று அவருக்காக இது பண்றாங்கன்னா இந்த மனிதன் இல்லைன்னு நான் சொல்ல. அதிசய பிரிவுதான் இது. டோட்டல் டிஃபரன்ஸ் சார். 75 வயசுல நீங்க பேட்டி அடிக்கிறீங்களா? அவர் படம்லாம் பழைய காலத்து படம்லாம் பாத்துறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாட்டி இவ்வளவு குடும்பம் இவ்வளவு வயசானவங்க எல்லாம் வராங்க, குழந்தைகள் இருக்கு. அவர் 75 வயசுல நிக்கிறான் சார். இப்போ நானு சொந்த அவங்க இல்ல ஒரு செகண்ட் தலைவர் 50 வருஷத்துக்கு முன்னால கூலி செஞ்சவர் இன்னைக்கு கூலி படத்துக்கு 1000 கோடி 1500 கோடி வரைக்கும் இருக்கிறாருன்னா என்ன மாதிரி மனுஷன்? எந்த ஹீரோ உலகத்துல நீங்க காமிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் பிறக்கவும் முடியாது. அந்த ரெக்கார்டு பிரேக் அவர் சொன்ன ஆகாது. 75 வயசுக்கு சூப்பர் ஸ்டாரா பர்மனெண்டா இருக்கிறதுன்றது அது எந்த கண்ட்ரி ஆகட்டும், எந்த வேர்ல்ட்ல உலகத்துல அந்த மாதிரி இன்னொரு ஹீரோ பிறக்கவும் முடியாது, அவர் மாதிரி நடிக்கவும் முடியாது சார். நாச்சிக்குப்பா அவங்க சொந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கிறது. நான் எல்லா ப்ரோக்ராமுக்கு போவேன். அவருக்கு கோவா ஆகட்டும், இன்னொன்னு ஆகட்டும், அவருக்கு அவார்டு கொடுத்ததாகட்டும், எங்க இருந்தாலும் துபாய்க்கு 2.0 நான் துபாய்க்கு நான் ஆடியோ லான்ச் போயிருக்கிறேன். அவர் என்ன நம்மளுக்கு உயிர். அவர் தவிர எந்த பிக்சர் பார்த்தாலும் அந்த டேஸ்ட் வராது. பார்க்குறோம், ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க பார்க்குறோம். பட் அவர் ஃபேமிலி எல்லா ஃபேமிலி ரிப்பீட் பார்க்குறாங்க. அது அவர் ஃபிலிம்னா ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி 3 வாட்டி குழந்தைங்களிருந்து. இப்போ நான் அவர் ரசிகன். இப்போ என் பேத்தியை பாருங்க, இது அவங்க ரசிகன். இது என் பேத்தி, மிஸ்ஸஸ், பையன் எல்லாமே. அவர் வீட்டில் ஒரு சாங் வந்தா இன்னைக்கு டோட்டல் வீடு குஷியா இருக்கும். அவர் அந்த மாதிரி என்ன மெசேஜ் கொடுத்தாரு? அவர் ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க, எல்லாம் கூலி செஞ்சது. இப்போ பாரு 50 ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நம்மளுக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.